என்னடா என்னடா பாதி புறாக்களை காணணும்னு பார்த்தோம்னா ரோட்டில் போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அங்கெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுதா ரோட்டில். இங்கே பாருங்கள் எத்தனை புறா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன் ரோட்டில். ஸோ காம்பவுண்ட் சவரில் 2 நிற்கிது. அப்படியே இந்த பக்கம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 புறா நிற்கிது. என்னதான் நம்ம வீட்டில் கம்பு இதெல்லாம் வச்சாலும் முக்கால்வாசி புறா ரோட்லாம் மேயுது. அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், போதும் புரியும். இங்கே பாருங்கள் ரோட்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நேராக போய் கரண்ட் கம்பியில் உட்காந்துருது. ரோட்டை விட்டால் கரண்ட் கம்பி, அது மைனா. பாக்கி 2 புறா அந்த கடலில் உட்காந்துருக்கு பாருங்கள். அது தெரியுதா, இதெல்லாமே வளர்ப்பு புறா தான். நான் வீட்டில் வளர்க்குற புறா தான். இன்னும் கரண்ட் கம்பியில் உட்காருது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கடை மேலே உட்காந்துட்டு ரோட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் ஒரு புறா கூட இல்லை பார்த்தீங்களா. வீடு முழுக்க வேறு ஒரு புறா கூட இல்லை. எல்லாமே இந்த ரோட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா புறா இங்கிட்டலாம் ஒரு புறா கூட இல்லை. எல்லாமே இங்கிட்டு பாதி இது கரண்ட் கம்பி மேலேயே உட்காந்து அங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் பண்ணி. இதனால நான் நிறைய புறா கொடுத்துட்டேன்.